ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது 1 தீமோத்தேயு 6:6. போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகம் சொல்கிறது அதிகம் இருந்தால்தான் சந்தோஷம் என்று. தேவன் சொல்கிறார் உள்ளத்தில் போதும் என்ற எண்ணத்தில்தான் நமக்கு சமாதானம் உண்டு என்று. நீங்கள் போதும் என்று எண்ணினால் உங்கள் வாழ்க்கை சமாதானமாக இருக்கும். செல்வம் பணத்தில் இல்லை, சமாதானமான இதயத்தில் இருக்கிறது. சந்தோஷம் மகிழ்ச்சி பணத்தில் இல்லை, சமாதானமான இருதயத்தில் தான் இருக்கிறது. லூக்கா 12:15 இவ்விதமாக சொல்கிறது. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். ஆம் என் அன்பு சகோதரர்களே, அநேக பொருட்கள் இருந்தாலும் அநேக பணங்கள் இருந்தாலும் அது நமக்கு ஜீவனை தராது. அது நம் மரணத்தை தடுக்காது. தேவனை முதலிடத்தில் வைத்து உள்ளத்தில் போதும் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவனை முதலிடத்தில் வையுங்கள். உள்ளத்தில் போதும் என்ற எண்ணங்களை கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கை வாழும்போது, மற்றவர்களை ஒப்பிட்டு பாராமல் உங்கள் வாழ்க்கையை வாழும்போது நீங்கள் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். சிறிய ஆசீர்வாதங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். கவலையல்ல, கிருபையே நிறையும். போதும் என்ற மனம் நமக்கு கவலையிலிருந்து விடுவிக்கும். எப்பொழுதும் இன்னும் வேண்டும் என்ற மன அமைதியை கொடுக்காது. ஆனால் தேவன் எனக்கு கொடுத்தது போதும் என்ற மனம் உள்ளத்தின் நிம்மதியை கொடுக்கும். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளே போதும் என்று எண்ணுங்கள். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் என் அன்பு சகோதரர்களே, உங்களுக்கு இப்பொழுது இருக்கிற நிலையை போதும் என்று நீங்கள் எண்ணுங்கள். இன்னும் அதிகம் தேவை, இன்னும் அதிக பணங்கள் பொருட்கள் தேவை என்று பிறரை பார்த்து உங்கள் மனதில் ஆசையுடன் வாழ்வீர்கள் என்றால் இந்த நாள் உங்களுக்கு சமாதானம் இல்லாத நாளாய் அமையும். நீங்கள் போதும் என்று எண்ணும்போது உங்களுடைய காரியங்கள் இன்னும் அதிகமாய் சமாதானத்துடனே எல்லா காரியங்களும் நடைபெறும். அப்போஸ்தலர் பவுல் விதமாய் சொல்கிறார், எந்த நிலையில் இருந்தாலும் திருப்தியாயிருக்க நான் கற்றுக்கொண்டேன் என்று. குறைவிலும் நிறைவிலும் கஷ்டத்திலும் ஆசீர்வாதத்திலும் அன்புள்ளவர்களே, உங்களிடம் பெரிய சொத்து இல்லை என்றாலும் தேவன் உங்களோடு இருந்தால் அதுவே மிகப்பெரிய செல்வமாகும். என் அன்பு சகோதரர்களே, இந்த உலகத்தில் அநேகர் செல்வத்தில் திருப்தியாய் இருக்கலாம், அநேகர் செல்வத்தில் மிகுந்தே இருக்கலாம். ஆனால் இப்பொழுது உங்களுக்கு கொடுத்த கொஞ்ச செல்வத்திலே நீங்கள் திருப்தியாயிருந்து மன அமைதியாயிருந்து போதும் என்ற மனதுடனே நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் தேவன் மாற்ற வல்லவராயிருக்கிறார். இவ்விதமான போதும் என்ற மனதுடனே நீங்கள் வாழ வேண்டிய கிருபையை தேவன் இந்த நாளிலும் உங்களுக்கு தந்து ஆஸ்வதிப்பார். மன நிம்மதியுடனே மன மகிழ்ச்சியுடனே நீங்கள் வாழுங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை விட்டு விலகாமல் உங்களை கைவிடாமல் இந்த நல்ல நாளிலும் இந்த மாதத்திலும் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். God bless you.